ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. இதோட தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் குருவை பார்த்தா கண்டிப்பா நம்ம அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அதோட தாற்பயம். உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது இல்லை? இந்து மதம் வந்து எப்போ தோன்றுச்சுன்னு மனுஷனால் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு தேதி இருக்குது இல்லையா? ஆனால் இந்து மதத்தினுடைய கோட்பாடு மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடை தான் இன்றைக்கி எல்லா மதமும் பின்பற்றின்னு இருக்குது இல்லையா? இந்து மதத்தில் ஒரு கடவுள்கிட்ட போனால் இது இப்போ கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்படியே நீட்டாக சாஷ்டாங்கம்னு பேர் இருக்குது, அப்படி விழறாங்க. அப்படி விழக்கூடாது. புட்டத்தை மேலே தூக்கி தலையை கீழே தாழ்த்தி தான் வழிபடணும். இது வந்து இந்த மதத்தில் இல்லை. இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சான் அதை இன்றைக்கி உலக மதங்கள்லாம் பின்பற்றிக்கின்னு இருக்குது. எல்லா மதத்துலேயும் அப்படி தான் கும்பிடுவோம். காரணம் என்ன? கடவுளை அப்படி கும்பிட சொன்னாரா அப்படின்னா, நான் பல முறை சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு கரண்ட்டு வரணுன்னா நியூட்ரல் பேஸ் வேணும். வெறும் பேசு ஒரு 1000 வாட்ஸ் வந்தாலும் ஒரு பல்பு வச்சா எரியாது, ரெண்டும் சேர்ந்தால் தான் எரியும். அது மாதிரி ஃபேஸுன்றது மனுஷனுடைய தலையில் இருக்குது, நியூட்ரல்லேருந்து இடுப்பில் இருக்குது. நீ அந்த புட்டத்தை தாழ்த்தி கும்பிடும் போது அந்த நியூட்ரல் வந்து இந்த ஃபேஸை தொட்டு போகும்போது தான் மனுஷன் சீராக இருப்பேன். இதுக்காக தான் கும்பிட சொன்னானே தவிர கடவுளுக்கு நீ எப்படி கும்பிட்டா கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. இதை கும்பிட்றது காரணம் நீ சீராக இருக்கணும். சீராக இருக்கணும்னா அந்த இடுப்பில் இருக்கிற நீர் முதுகு தண்டு வழியாக தலைக்கு ஏறி மூளையை சுற்றி திருப்பி இடுப்பில் இறங்கும் போது மனிதனாக வாழ்வோம். அதுக்காக தான் அந்த வழிபாடு. சும்மா முட்டாள்தனமெல்லாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் தெரில. இப்போ நம்மளாண்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அப்படியே குஞ்சுக்கு நிற்கிறாங்க மந்தி மாதிரி. மந்தி என்ன தெரியுமா? என்னது மந்தி? தமிழில் சொல்லலாம். அது சொல்லு, மங்கின்றிய. மந்தின்னா குரங்கு. அந்த மந்தி மாதிரி குஞ்சு நிற்கிறானே தவிர ஒரு குருக்கிட்ட போகிறோம் எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒன்றும் தெரில. எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இல்லை அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை எந்த புள்ள கேட்டான். அதனால் அவன் மனசுக்கு என்ன தோணும். அதனால தான் நான் சொல்கிறது அன்பே சிவம் மனமே குருன்னு ஏன் சொல்கிறேன். அவன் மனசுக்கு இந்த ஆள்கிட்ட காலில் ஊழலானா நீட்டாக பூந்துருவான். இந்த ஆள்கிட்ட போய் நான் என் காலில் ஊனன்னு சொன்னால் குஞ்சுக்கு நிற்பான். அதனால் அவன் மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் வாழ்வானே தவிர மற்ற குரு சொல்கிறதோ அப்பா அம்மா சொல்கிறதோ ஆண்டவன் சொல்கிறதையோ எந்த மனுஷனும் கேட்க மாட்டான். மனம் சொல்கிறது தான் கேட்பான். மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் வழி நடத்துது. அவனுக்கு உண்மையான குரு எதிரானா மனுஷனுக்கு மனம்தான். மற்றதெல்லாம் கடவுள்லாம் அப்புறம்தான். அதனால் மனம் வழி நடத்துது. ஆனால் மன வழிபடி அவன் செயல் நடக்குது. அதனால் மனசை முதல்ல சீர்திருத்தணும். பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் தெரியணும். ஆனால் சில அப்பா அம்மாங்க சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் சில பேர் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய அடிப்படை அந்த இடுப்பு நீர் இறங்கணும். அதுதான் அதனுடைய பேஸ். அது நீ நீட்டாக ஊந்தினா அந்த இடுப்பு நீர் வராது. இதுக்காக தான் இறைவங்கிட்ட இப்போ பிள்ளையார்கிட்ட போனால் நல்லா 4 கொட்டு போடணும், ஒரு 3 பக்கம் சுற்றணும். பிள்ளையார் சுற்ற சொன்னார். அவனை 2 தோப்பை கட்டணம் போடணும். ஏன் போடணும்? இதனால் பிள்ளையாருக்கு என்ன நன்மைன்னா, ஒன்றும் இல்லை, உன் உடலுக்கு நன்மை. உன்னுடைய இயக்கங்கள் சரியாகத்தான் கடவுள் வழிபாடே வச்சுக்கிறத தவிர கடவுளுக்கு நீ வழிபாட்டை ஒன்றையும் கிடையாது. இந்த மனிதனுக்கு உன் உடம்பு இப்படி ஏங்கணுண்டானா நீ செய்ய மாட்டே. அதனால் கடவுள் ராது அதுக்கிட்ட செய்தானா தான் செய்வேன். அதுக்காக இதெல்லாம் அமைச்சிக்கிறத தவிர இறைவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா? இந்த வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கணுமாவே நம்ம உடல் சீராக இருக்கும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பெரியவங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்காரனும் அப்படி தான் கும்பிடணும். மதம் வேறு, ஜாதி வேறு, இனம் வேறு, நாடு வேறு. ஆனால் வழிபாடு மட்டும் ஒன்று தான் உலகம் ஃபுல்லாக. காரணம் இறைவன் ஒருவன் தான், வழிபாடு ஒன்று தான். அதில் எந்த மாற்றங்களில் மதம் அங்கே இதெல்லாம் அந்த அப்புறம் மனுஷன் வழிபாடு ஒரே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக. இதுதான் நண்பர்களுக்கு.
சுவாமி, ஒரு பெண் வந்து பிரசவிக்கும் போது அவரோட கணவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி. ஆனா இந்த காலத்துல வந்து கணவன் கண்டிப்பா உள்ள வரணும் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. சோ இதை நம்ம எப்படி கையாளணும்? என்ன பண்றது? நீங்க சொல்றீங்க ஒரு மனைவி பிரசவம் ஆகும்போது கணவன் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. முஸ்லீம் இருக்கிறான்னு பொண்ணு பார்க்கும்போது, இப்போ நம்ம மதத்துலலாம் பொண்ணு பார்க்கணுன்னா புள்ள போய் பார்த்து இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறேன், இல்லை இது நல்லா இல்லை எனக்கு வானான்னு சொல்லிட்டு வந்துடுவான் இல்லையா? இதெல்லாம் இந்து மதத்தில். முஸ்லீம் மதத்தில் பொண்ணை பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா எதை சொன்னாங்களோ அதை காட்டணும். அது கூட அப்பா அம்மா கல்யாணம் தண்ணி கூட அவன் பொண்ணை பார்க்க முடியாது, ஏன்னா மூஞ்சில் பூ விட்டுடுவாங்க. அப்போ அதை என்னான்னு சொல்கிறது? அது எவ்வளோ கொடுமை. இவன் கட்டிக்கு போகிற பொண்ணையை பார்க்காத, ஒரு நொண்டியை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒரு ஊமையை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் கட்டுறான்னா கட்டணும். இது அவங்களுடைய கோட்பாடு. இந்த குழந்தை பிறக்கும்போது ஏன் அந்த கணவன் அங்கே இருக்க கூடாது அப்படின்னா, சில கணவனுங்க இவ குழந்தை பிறக்கும்போது போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவனுங்க உண்டு. ஆமாப்பா, ஆமாம், இவகிட்ட மல்லு கட்ட முடியாது, இந்த சாக்கிலையாவது ஓய்ஞ்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவன் சிலர் உண்டு. அதே சில கணவன்கள் தான் மனைவி மேலே உயிரியை வச்சுங்கிற கணவனும் உண்டு. அந்த குழந்தை பிறக்கிற அந்த துடிப்பு வந்து இவனால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாதால நீ அங்கே போக வேணா. நானே எந்த சாவு வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏன்னா சாவுன்றது எனக்கு சகஜம். ஆனால் அங்கே அழுகுறாங்க தெரியுமா, அது நம்ம மனசுக்கு எடுத்துரும். அதனால் நான் அங்கே போக மாட்டேன். அதனால் இந்த கணவன்மார்கள் மனைவி அந்த துன்பப்படுறத கணவன் பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக அங்கே போகக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே நீ தூக்கி வச்சு தலைமையில் வச்சுன்னு தெரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சுவாமி, நம்ம ஒரு ப்ராப் சொல்லுவோம், களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அப்போ களவு அப்படிங்கிறது அது ஒரு சரியான செயல் இல்லை. அதை என்ன கற்றுமரன்றாங்களே, அதோட அர்த்தம் பின் அர்த்தம் என்ன? களவு இல்லை, களவுன்னா திருடு. களவும் வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிவிடும், செயல் மாறிவிடும். களவுன்னா திருடுன்னு அர்த்தம். அதை திருடி பழகன்னு சொல்லலை யாரும். நீ ஏன் சொல்கிற? அதை களவும் கற்றுமர, எல்லாம் கற்றுக்கோ, ஆனால் எல்லாத்தையும் விட கற்றுக்கோ. கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் தண்ணி அடிக்க போவான், ஃப்ரெண்டு கூப்பிடுவான், இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது. ஃப்ரெண்டு கூப்பிடுவான், நான் தண்ணி சாப்பிடுவேன், இல்லைடா ஒரு நாளைக்கு ஜாலியாக வாடானும். ஒரு நாளைக்கு போனான்னா அப்புறம் இவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போக வேண்டியதாயிடும். ஏன்னா எல்லா உலக பழக்கங்களும் அவன் அடையிறது ஈஸி. ஆனால் அந்த உலக பழக்கத்திலேருந்து அவன் வெளியே வர்றது கடினம், வர முடியாது. அவன் அதிலேயே மாண்டு போயிடுவான். அப்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அனுபவம் வேணுமா, எல்லாத்தையும் செய். ஆனால் அந்த அனுபவத்தை அதில் தெரிஞ்சுக்கின பிறகு அதை விட்டுட்டு வெளியே வந்துடு. அப்போது நீ 4 பேருக்கு எல்லா அனுபவம் உனக்கு கிடைக்கும், நீ சொல்ல முடியும். ஆனால் நீ அனுபவம் இல்லாத மண்ணாங்கட்டி மாதிரி உட்காந்தா நீ யாருக்கு உதவுவ? நீ யாருக்குமே உதவ மாட்டே. அதனால் சொன்னாங்க, களவும் கற்று மர, கற்றுக்கோ, கற்றுக்கிறதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இவன் தான் விட மாட்டானே, பூனைக்குட்டி மாதிரி மடியில் எல்லாம் கூட்டிட்டு தீரான். அப்புறம் எங்கே இந்த மறக்கிறது? இதான் அதுக்கு பொருள். இதெல்லாம் மனம் போல் வாழ்க்கைன்றாங்க. அப்போது மனம் போல் வாழ்க்கைன்னா கெட்டது நினைக்கிறவன் கெடுக்கணும், கெட்டு போகணும், நல்லது நினைக்கிறவன் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அது காரணம் அவனுடைய மனம் போல் வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய விதி அவன் நினைக்கிறபடி வாழ விடலை. ஏன்னா இவனுக்கு ஆசை எல்லாத்து மேலேயும் எப்படி எல்லாரை விட நல்லா இருக்கணுன்ற இவனுக்கு ஆசை. அதனால் மனம் போல் வாழணும்னு இவன் நினைக்கிறான், மனசு நினைக்கிற மாதிரி. ஆன்மா ஒரு முடிவு வந்து, அதுதான் விதி, அதனுடைய படி தான் நீ வாழ முடியும். அதனால் இந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டாக தெரியுது உனக்கு. அதனால் அதனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை மனுஷனுக்கு. இல்லைன்னா ஏழை பணக்காரன்றதே ஒருத்தர் இருக்க மாட்டான், முட்டாள் அறிவாளின்றதே ஒருத்தர் இருக்க மாட்டான். அதனால் விதி முடிவு பண்ணுறது தான் மனிதனுடைய வாழ்வை தவிர இவன் முடிவு பண்ணுறதில்லை. ஆனால் இவனுக்கு மதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு முன்னேற முயற்சிகள் பண்ணணும். ஆனால் முடிவு விதி முடிவு பண்ணணும். சொல்லு.
இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, திருமூலர் சொல்கிறாரு 2 பானை இருக்குதுப்பா. ஒரு பானை வந்து சுட்ட பானை, ஒரு பானை சுடாத பானை இருக்கு. சரி. இந்த சுடாத பானைன்றது தண்ணி திரும்ப பட்டதுன்னா திரும்ப அது மண்ணாக போயிடும். சரி. இந்த சுட்ட பானைன்றது எவ்வளோ தண்ணி பட்டாலும் அது வந்து திரும்ப மண்ணாக ஆகாது. அப்போது இந்த சுட்ட பானைன்றது அவர் எதை சொல்ல வர்றாரு? சுடாத பானைன்றது அஞ்ஞானி, சுட்ட பானைன்றது ஞானி. ஏன்னா சுட்ட பானை இன்னொரு வாட்டி குழவங்கிட்ட போகாது, சுட்ட பானை இன்னொரு வாட்டி இந்த பூமியில் பிறக்காது. சுடாத பானை இந்த பூமியிலே தான் இருக்கும், திருப்பி திருப்பி குழவங்கிட்ட போவோம். அதனால் எல்லாரும் சுட்ட பானியாக செய்துங்கன்னு தான் எல்லாருக்கும் சொல்லின்னுக்கிறேன். ஆனால் யாரும் சுடுறதா இல்லை. ஐயோ சுட்டுட்டா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிட்டான், மண்ணாக இருந்தால் தானே இங்கேயே உருவாகும்னு இருக்கிறாங்க. அதனால் சுட்ட பானைன்றது ஞானம், சுடாத பானைன்றது அஞ்ஞானம். கடவுள் வந்து ஒருத்தர் தான்றாங்க, எல்லா ஞானிகளும் அதான் சொல்லிட்டு வராங்க. சரி. என்னென்ன இப்போ அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே சம்பந்தருக்கும் இவருக்கும் போட்டி வரும்போது முருகரை காட்சிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பார்வதியாவே அவர் பாடல் பாடி மழைக்கிற மாதிரி ஆகிருக்கு. ஆமாம். அப்போ பார்வதி தெய்வம் ஒருத்தர் இருக்காங்க, முருகர் ஒருத்தர் இருக்காங்கும் போது அப்போ பல தெய்வம் இருக்காங்களா, இல்லை ஒரு தெய்வம் தானா? அவர் வந்து காளி உபாசகர், சம்பந்தாண்டா மந்திரவாதி. அவர் காளி உபாசனைப்படுத்துறதால இவருடைய வார்த்தையினுடைய சக்தி அந்த முருகனை தடுக்குது. ஆனால் இது என்ன பண்ணிட்டோம், காளி உபாசகராகிறதால காளி வந்து அந்த குழந்தைய விடலை, முருகன்ற குழந்தைய விடலை, மறைச்சிச்சு. அப்படின்னும் போது இவர் அதையும் மீறி இவர் காளி மேலேயே பாட்டு பாடுறாரு. அருணகிரி காளி மேலேயே பாட்டு பாடும்போது அந்த வார்த்தை சம்பந்தாண்டவனுடைய வார்த்தை அடிபட்டு போச்சு. அடிபட்டு போனதால முருகப்பெருமான் வந்து அந்த மயில் காட்சி கொடுக்குது. காட்சி கொடுத்ததால இவர் ஜெயிச்சதாயி அவர் தோத்ததாயி எல்லாரும் அசிங்கப்பட்டு போயிட்டார் அவர். அதனால் மனசு, அதனால தான் நான் சொல்கிறது, உன் மனசு காளி அப்படின்னு நினச்சதுன்னா கடவுள் காளியாக காட்சி கொடுக்கும். உன் மனசு முருகன் அப்படின்னு நினச்சதுன்னா முருகனா காட்சி கொடுக்கும். உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாக கடவுள் காட்சி தரும். இதனால தான் ரொம்ப அழகாக பாம்பன் சாமி சொன்னார், கடவுள்ன்றது ஒன்று தான்பா, ஆனால் அவங்கவுங்க வச்சுக்கின பேர் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கினாங்க. அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அபினியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றின்ற என்னருள் ஈசனான திருந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். எல்லா கடவுளும் விஷ்ணுன்னா ஒன்று தான், சக்தின்னா ஒன்று தான், சிவம்னா ஒன்று தான், ஆனால் நான் வந்து முருகன்னு வச்சுன்னுக்கிறேன் அப்படின்ட்டார். அதனால் கடவுள்ன்றது ஒரு பொருள், மனம்ன்றது வேறுபட்டது. மனம் எவனுடைய மனம் எதை எதை விரும்புதோ கடவுள் அதுக்கேற்ற மாதிரி காட்சியை கொடுக்குது. சொல்லு. எல்லாருமே வந்து நாம் சாப்பிட்ற ஒரு பருக்கையிலையும் என்னோட பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மை துன்பம் எல்லாத்துலேயும் வந்து நம்ம பேர் எழுதியிருக்கோம் இல்லையா? ஆனால் இது நம்ம புரியாமலே கஷ்டப்படுறது சரியா? மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் பொய்யான வாழ்க்கையை நம்பியே வாழறவன். இப்போது கடவுள் அடையாளம் கிடையாது, அதனால் அவன் கடவுள் மேலே பற்று இல்லை. தான் உயிருக்கு அடையாளம் கிடையாது, அதனால் அந்த உயிர் மேலேயும் பற்றும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணினுடைய உருவம் அடையாளம் உள்ளது, தன்னுடைய உருவம் அடையாளம் உள்ளது. அப்போது இந்த அடையாளம் உள்ள பொருள்கள் மேலேயே மனம் தாவுதை தவிர அடையாளமற்ற உண்மை பொருள் மேலே அடையாளம் மனம் தாவ மாட்டேது. அப்போது அடையாளம் இல்லாத பொருள் அழியா பொருள், அடையாளம் இருக்கிற பொருள் அழியிற பொருள். ஆனால் இவனுக்கு அழியிற பொருள் மட்டும்தான் தெரியுது, அழியிற பொருள் மேலே தான் மனம் தாவுதை தவிர அழியா பொருள் மேலே மனம் தாவலை. அதனால் ஒவ்வொரு சாப்பாட்லேயும் பேர் எழுதிக்குதுன்னா இது வந்து ஒரு கற்பனை பேச்சு. அது எந்த சாப்பாட்லேயும் எவன் பேரும் எழுதலை, அவனுக்கு கிடைக்கிறது கிடைக்குமே தவிர எவன் பேரும் எழுதி வச்சு ஒரு பார்சல் அனுப்பலை. இப்போ ஒரு பிச்சைக்காரன் பத்துங்கிறான், அவனுக்கு சோறு கிடைக்கலன்னு சொன்னாக்கா அவன் பேர் எழுதலைன்னு அர்த்தமா? இதெல்லாம் வந்து மனுஷனை வந்து ஒரு கட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரத்துக்கு வச்ச பேச்சுக்களை தவிர எந்த சாப்பாட்லேயும் எவன் பேரும் யார் எழுதுறது? இப்போ ஒரு விவசாயன் நெல் வயல் பண்ணுறான், அவன் எண்ண முடியாத கோடி நெல் விளையுது. அந்த எண்ண முடியாத கோடியில் எவன் பேரை போய் யார் எழுதுறது? அதை
இது அறியாமையில் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். எவன் பேரையும் எதுலையும் எது இல்லை. ஆனால் உன் விதிப்படி உனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொல்கிறாரு. அவர் பெரிய மன்னனை விட பணக்காரன். அவர் நினச்சா எதை ஒன்றாலும் செய்ய முடியும். ஆனால் ஞானம் பிறந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணங்கட்டின்னு தெருவுக்கு வந்துட்டார். தெருவுக்கு வந்த உடனே சிதம்பரம் போய் சிதம்பர சாமி கிட்ட உபதேசம் வாங்குறாரு. அவர் அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. உபதேசம் வாங்கின உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. இனிமேல் நீ பெரிய ராஜா, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இருப்ப. ஆனால் எப்போ உபதேசம் வாங்கினோம், இனிமேல் நீ திருவோட்டில் தான் சாப்பிட்ணும், வெறும் கோமணம் தான் கட்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் அந்த முதல் பிச்சை அந்த சாப்பாடு அந்த திருவோட்டில் அம்மா கையில் வாங்கணும்னு வீட்டு வாசப்பில் அம்மா பிச்சைன்னு கேட்குறாரு. அப்போ அம்மா பிச்சை போட வரும்போது பார்க்குறாங்க, முன்ன கூட நீ ஞானி ஆகலையாடா, அவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் உபதேசம் வாங்கி கூட நீ ஞானி ஆகலையே அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய மகானே அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அம்மாங்களாம் செய்யோ அந்த ஆள் சொல்லுவான் நீ வீட்டில் இரு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட மகான் என்ன பண்ணுறது, அந்த ஓடு வச்சு ஏமா மகான் ஆகலைன்னு சொல்கிறேன்றது. மகானுக்கு உனக்கு எதுக்குடா ஓடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் போட்டுட்டம்மான்றாரு. அப்போ நான் சொன்னதால் தான் நீ போடுற, நீ ஏன் போடணுன்னு உனக்கு மனம் வரல, நான் சொன்னதால் போட்டேன்னா நான் போன பிறகு அதை தேடி எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறாங்க, நீயா போடாத, போனாலும் தேடாத அப்படின்றாங்க. அதனால் அந்த ஓடு தாரம் வந்து போச்சு இவர்கிட்டேருந்து. அதனால் அவர் அந்த ஓட்டையும் தேடலை. தேடாத என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வீட்டாண்டியும் போய் கை தட்டுவார். கை தட்டினா இவர் தான் வந்துக்கிறாருன்னு சாப்பாடு போடுவாங்க. அதை கையில் வாங்கி சாப்பிட்டுன்னு போயிடுவார் அவர். ஒரு நாள் ஒரு வீட்டாண்ட போய் கை தட்டுறாரு. 2 பொம்பளை பசங்க அந்த வீட்டுல தண்ணி எடுத்துன்னு போதுங்க. எதிர் வீட்டில் இருக்கிற 2 வாலிபமான பசங்க என்ன பண்ணுறாரு, இவங்க ஒரு பொம்பளை பசங்களை பார்த்து தான் கை தட்டினாருன்னு இவர் 2 பேராக சேர்ந்து அடிச்சிடுறானுங்க. அந்த மன வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு பட்டினத்தார், இடம் தேடி இறக்க மாட்டேன், இனிமேல் நான் ஊட போய் பிச்சை எடுக்க மாட்டேன். இடம் தேடி இறக்க மாட்டேன், இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், இல்லையேல் உடல் இழைத்தாலும் உறங்கிடுவேனே அப்படின்றார். நான் போய் இனிமேல் ஊட பிச்சை கேட்க மாட்டேன், நான் இருக்கிறேன்னு மனம் உகந்து எத்தனை வந்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தூங்கிடுறேன் அப்படின்றார். அப்போது ஊடா கேட்கும்போது அவர் பேர் எழுதியிருந்தா, அவர் ஊடுகளை இப்போ கேட்க மாட்டேன்னும் போது அவர் பேர் இப்போ அடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம நிஜம்னு எடுத்துக்கூடாது. அந்த காலத்தில் மனுஷனுக்கு உழைக்கிறதுக்காக நீ உழைச்சின்னா உன் பேர் எழுதிக்குதுன்னு கட்டுப்பாட்டுக்காக சொன்னது அது. ஆனால் அது நிஜம் கிடையாது. எவன் பேரும் எதுலேயும் எழுதவே முடியாது. யார் உட்காந்து எழுதின்னுக்கிறது சொல்லு? உன் பேர் எழுதிக்குதுன்னா ஒன்று நீ எழுதணும், இல்லை உன்னை பெத்தவன் எழுதணும், இல்லை உன்னை படித்தவன் எழுதணும். இந்த 3 பேரும் எழுத முடியாது. அப்புறம் யார் உட்காந்து எழுதுவான் அத்தனைக்கும் நெல்லில் அரிசியில்? அதனால் இதெல்லாம் ஒரு கற்பனை கதைகள். இதெல்லாம் எடுத்துக்கணும், வாழக்கூடாது. இன்றைய காலம் உழைக்கணும், நல்லா வாழணும், இறைவனை தேடணும். இதுதான் வாழ்க்கையினுடைய பயணமாக இருக்கணுமே தவிர, கண்டதெல்லாம் எப்போவோ ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா முட்டாளா போடுவீங்க. எது நிஜமோ அதை எடுங்க. இப்போது மனு தர்மத்தை பற்றி கூட பேசுனாங்க. ஒரு மனுஷன் தாயினுடைய கர்ப்பத்தில் யோனி வழியாக தான் உலகத்தில் ஜனனம் ஆவான். இதான் நீதி. அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய யோனியில் தான் ஜனனம் ஆக முடியும். ஆனால் நெத்தியில் ஆனா, வேர்வில் ஆனா, கண்ணில் ஆனா, மூக்கில் ஆனான்னு கதை சொல்லி வச்சுக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. அறியாத காலத்தில் புரியாமல் எழுதி வச்சுட்டு போட்டானுங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியக்கூடாது. எவனுமே நெத்தியில் பிறக்க முடியாது, எவனுமே வேர்வையில் பிறக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனையாக புகுத்தி மனுஷனுக்கு எத்தையோ சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம எதுக்கும் தெரியக்கூடாது. காலங்கள் வேகமாக போகிற காலம். காசு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், கடவுளை தேடணும். அதை விட்டு போட்டு கற்பனையிலலாம் வாழ்ந்தீங்கன்னா நிஜத்தை மறந்துடுவீங்க நீங்கள். அதனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் யார் பேரையும் யார் எதுலேயும் எழுதி வைக்கல. உனக்கு ஒரு வீடு ஓணுன்னா ஒரு பேர் எழுதுவாங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டில் கொடுத்தோன்னுட்டு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன பேர் எழுதி வைப்பாங்களா? யார் எழுதுருவேன்? அதனால் இதெல்லாம் அறியாத சொல்கிற விஷயங்கள். அதனால் என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான். சாய் தர்மா டிவிக்காரு போன வாரம் ஃபோன் பண்ணேன், சாமி அனாவசியமான கேள்விங்க எழுதின்னு வராதிங்க,
நல்ல கேள்விகளை எழுதின்வாங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாமி உங்ககிட்ட 10,000 கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதனால் கேள்விகளை என்ன கேட்கணும்னு எழுதுறதுக்கு தேடனா கேள்விகள் கிடைக்கல. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டோம், எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதனால் என்ன கேள்வி எழுதுறதுன்னே தெரியாத மூச்சுன்னுக்குறோம் நாங்கள் அப்படின்னாரு. ஆனால் ஒரு டிவிக்கார் மட்டும் 10,000 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் 10,000 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் மற்ற டிவிக்காரங்க மற்ற ஆசிரமத்துக்கு வர சீடருங்க கேள்வி கேட்டுக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்கல, பதில் கிடைக்கல. கடவுள்ன்றீங்களே, கடவுளை படித்தது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது அதுக்கு? யாராவது பதில் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் மனிதர்கள் கடவுளை கும்பிட்டுன்னுக்குறோம். கடவுள் தான் நம்மளை படித்தாருன்றோம். கடவுளை படித்தது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது? இன்னும் அதுக்கு விடை கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் புரியாத புதிராக இருக்கும். சில விஷயங்கள் முட்டாள்தனமாக எழுதி வச்சுருப்பாங்க ஆதியில். அவனுக்கே தெரியாது. அது எதையோ ஒன்று எழுதிட்டு போவான். அந்த எழுதுறது எடுத்துக்கணும். இன்றைக்கும் உண்மைன்னு தெரியக்கூடாது. இன்றைக்கி எது தேவையோ அதை எடுத்துன்னு வாழுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். கண்டதை எடுத்துக்கினீங்கன்னா குழப்பம் வந்துடும். பொண்ணுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குறதான்றது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் பண்ணார். அது எங்கே கேட்குதுறானா, மூக்கில் கேட்குமா? குழந்தை அழுவுறது காதில் கண்ணில் தெரியுமா? காதால் தான் கேட்குது. ஒரு இசைக்கிறாங்க, அது எதால் கேட்குற? காதால் கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசிக்கிறேன், எதால் கேட்குறாங்க? காதால் கேட்குறேன். இது செவி செல்வம். அழியா செல்வம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அழியா செல்வம் ஆண்டவன். உலகத்தில் அழியாத செல்வம் கடவுள். மற்ற செல்வங்கள்லாம் அழியத்தான் செய்யும். பக்தியில தூய பக்தின்னு இருக்கு, யோகத்துல தூய யோகம் அப்படின்னு. யோகத்துல தூய யோகம் இருந்தாலும் மனசு அழிக்கணும். பக்தியில தூய பக்தி இருந்தாலும் மனசு அழிக்கணும். இப்போ ஞானசம்பந்தர் இருந்தார், அப்பர் இருந்தார், பல மகான்கள் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. எல்லாருமே பக்தியில் தான் இருந்தாங்க. ஆனால் பக்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது. என் வீடு, என் சொத்து, என் சுகம் அப்படின்னு மனசு கிடையாது. மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது. ஆனால் மனம் வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிடுவேன், எனக்கு தான் முதல் மரியாதைன்னு போனால் அது தூய பக்தி கிடையாது, போலி பக்தி அது. அதனால் போலி பக்தி பண்ணக்கூடாது, தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறிவு படிப்பதற்கா வாழ்வதற்கா? உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம். அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம். அது இருந்தும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீ பெரிய பணக்காரனாக இருக்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்னை விட்டு அந்த செல்வங்கள்லாம் போயிடும், பணமெல்லாம் போயிடும். நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விலகிடும். ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறையுமா? அப்போ கல்வி செல்வம் இருக்குது, அது நீ கட்டையில் போகிற வரைக்கும் கூட வரக்கூடியது. அழியா செல்வம் கல்வி செல்வம். அதனால் அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாரும் பெறணும். நான் தான் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு ரோல் பட்டுங்கிறேன். படிப்பறிவு ஆன்மீகத்துக்கு உதவுமா? படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கு உதவாதுமா, மனசுக்கும் ஆன்மீகத்துக்கு தான் உதவும். யோகம் செய்தால் நமது கர்ம வினை குறையும் சொல்றாங்க. ஆமா, அது எப்போது நம்ம உணர்வோங்க ஐயா? யோகம் செய்தாதான் நம்ம இங்கேருந்து யோகம் கற்றுக்கணும். வீட்டுக்கு போனோன்னா கணவர் தான் கண்ணில் தெரிறாரு, அடுப்பாறை தான் கண்ணில் தெரியுது, நமக்கு எல்லாம் கொட்டி தான் தெரியுது. அப்புறம் எங்கே யோகம் செய்யுது? யோகம் செய்தால் கர்ம வினை கழியும், யோகத்தால் மட்டும்தான். இப்போ இந்த யாகம் நடத்துவாங்க ஐயருங்க, கல் அடுக்கி அதில் நெருப்பு போட்டு அதில் சொல்லுவாங்க, உன் பாவம் கழியணும், உன் கம்மலை போடு, உன் மூகத்தை போடு, உன் பந்தை போடு, உன் துணியை போடணும். காரணம் என்ன அப்படின்னா, நெருப்பால் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும், நீராலேயோ காற்றாலேயோ அழியாது. நீரில் ஒரு பொருளை போட்டினா அது வேறு இடத்துல எடுத்து போய் விட்டுடும், காற்றில் ஒரு பொருளை போட்டினா அது பறந்து எடுத்து போய் வேறு இடத்துல விட்டுடும். ஆனால் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும், நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும். அப்போது அது வெளியே கொளுத்துறது ஒரு அடையாளம் தான். அது யாகம். அதே நெருப்பை உள்ளே கொளுத்தும் போது அதுக்கு பேர் யோகம். அந்த யோக நெருப்பை கொளுத்துனா தான் உன் உடலில் நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அழிஞ்சிடும்.
நீ சுத்தமான பொருள் ஆயிடுவ அப்படின்ற. அதனால தான் சொன்னார் அகஸ்தியர், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ அவை. இந்த நாதத்தோடு நீ போகும்போது எல்லாம் அழிஞ்சிடும். நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனியோ அப்படி ஆயிடுவ, கடவுளோட கலந்துடுவேன்னு. மனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுமா? ஆண் மனம் பெண் மனம் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? இருக்குதுமா, இருக்குங்களா? பெண்ணுக்கு மனம் வந்து சந்திரன் மாதிரி, ஆணுக்கு மனம் வந்து சூரியன் மாதிரி. ரெண்டு மனம்தான். பெண்ணுடைய மனம் இலகிய மனம். எந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றும் வீட்டுக்காரர் அடிச்சு கூட இருக்க மாட்டார். திட்டினா உடனே 2 நாளைக்கு அழுவாங்க, சோறு கூட ஆக்காது. ஆனால் அதே நேரத்தில் மனைவி திட்டா அவள் அப்படி தான் திட்டின்னு கிடப்பா, போடான்ட்டு போயின்னு இருப்போம். அப்போது சூரிய மனம் படைத்தது ஆண், சந்திர மனம் படைத்தது பெண். இலகிய மனமும் சந்திரன், மொட்டத்தனமாக வந்து சூரியன். அதனால் ஆணுக்கு இருக்கிற மனம் சூரிய மனம், பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம். மனிதனில் கடவுள் தங்கும் இடம் எதுங்கய்யா? சகசிராமமா, சதஸ்ராமம். தலை உச்சி இருக்குது, மூளைக்கு மேலே பிரணவ மேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டில் தான் இறைவன் தங்கி இருக்கார். இதெல்லாமா கேள்வியாக கேட்பேன், எல்லாமே நான் சொல்லின்னு இருப்பேன். இதெல்லாம் சொன்னதை கேட்டு போட்டு எல்லா சாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வீடியோ பார்க்க நான் பேசுறதே பேசிக்கிறாங்க. மாயை என்பது என்னங்கய்யா? அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? பிசாசுன்றது என்னதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அனுபவிச்சுக்கிறியா? அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனால் நம்மளை அடிச்சு போட்டுடும். அது மாதிரி மாயைன்றது ஒரு உருவமற்றதான செயல் இருக்குது அதுக்கிட்ட. அது எப்படி நம்மளை வந்து சூழ்ந்ததுன்னு தெரியாது, நம்மளை கெடுத்துட்டு போயிடும். அதனால மாயையில் சிக்கிக்கு கொடுக்கூடாதுன்னு. இப்போ ஆசீர்வாதம் சொன்னீங்க, சாமி முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்றாங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றாங்க, ஒரு குரு கிட்ட விழுந்து நான் ஆசீர்வாதம். பெரியவங்க காலில் ஒன்று ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா காலில் பெரியவங்க அப்பா அம்மா குரு கிட்ட பெரியவங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இப்போ 60 வயசு தாத்தா யாருமே இல்லையா? நீ போகிற வழியில் யாரும் பெரியவங்க இல்லை, எல்லாம் உன்னை விட அவங்கள விட நீ தான் பெருசு பொண்ணா. ஊரெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஊர்லங்கிறவங்க காலில் விழாத, உன்னை பெற்றவங்க காலில் விழாது, உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய காலில் விழுவும், மனசு புண்ணியத்தை தேடும் அப்படின்னு சொன்னேன். அது மூணுத்துல எது சிறந்ததுங்க ஐயா? சிறந்தது தாய் தப்பா காலில் விழுறது சிறந்ததுமா. மற்ற கோயிலில் போய் விழுறதை விட தாய் தப்பா காலில் விழுறது தான் சிறந்த ஆசீர்வாதம். என்னது இது? சாயந்தரம் வரைக்கும் நீ ஒன்றே கேட்கணும் பாரு, மற்றவங்களுக்கு இடம் விட மாட்டேங்குது. சரி வச்சுக்க, நாளைக்கு கேளு. ஏன்னா மற்றவங்க யாருமே கேட்க முடியாம போயிடும். சொல்லு. ஆன்மீக பாதைக்கு வர்றது என்னோட விதியா இல்ல முயற்சியா? விதி. முயற்சின்றது முயற்சி ஆன்மீக பாதைக்கு வந்த, ஆனா அதுல வெற்றி அடையிறது விதி. இப்போ இங்கே எல்லாரும் வந்து உபதேசம் வாங்குறான். எத்தனை பேர் சாதிச்சான்? சேலத்திலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான்னு, சாமி நான் உபதேசம் வாங்கிட்டு வந்தேன், வீட்டுக்குள்ளே போனேன், பொண்டாட்டி கட்டத்தில் நிற்கிறார் சார். ஏன்பா அப்படின்னு. ஒன்று ரூமை போய் மூடினீன்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விடுங்க, இல்லை ரூமை மூடாத அப்படின்ற சாமி. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்லுவேன். கடவுளை விட்டுடு, பொண்டாட்டியை பிடிச்சி போடணும். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு எப்பவுமே தொல்லை கொடுக்க மாட்டான். பொண்டாட்டி சுல்லானி மாதிரி வச்சுடுவான். அதனால பொண்டாட்டியை பிடிச்சிக்கப்பா, தொல்லை இல்லாத இருக்கும்னு. ஒரு செயல், ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா சித்தியா புத்தியா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே 4 சேர்ந்ததான் செயலுக்கு. நம்ம தெரியாம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்ல தர்மம் செய்வதால் கழியுமா? தெரியாம செய்தது பாவமே கிடையாது. தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது. தெரிஞ்சுதான் செய்வோம். போயினே இருப்போம், ஒருத்தன் டமாலும் வச்சுடுவோம். இது தெரியாது பட்டுச்சு மன்னிச்சு. அதே எப்படி தெரியாது போய் உங்கால் அவமால படம். இது மாதிரி ஏமாற்றக்கூடாது. தெரியாம பாவம் பண்ண முடியாது. ஒரு கோயில் அறுத்து பிடிச்சி அறுத்து துணு போட்டு நான் தெரியாத அர்த்தத்துங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தனை போய் குத்தி போட்டு அவசரத்தில் குத்திட்டுங்க, தெரியாம குத்திட்டேன் இல்லையா? எந்த செயலும் மனிதன் தெரியாம செய்யறதில்லை, ஆணவத்தால செய்யறது, அகங்காரத்தால செய்யறது. அதை அந்த ஆணவம் அகங்காரம் அவனை விட்டு விலகும் போது நான் தெரியாம செய்தேன்றான். அதனால தெரியாம எதையுமே செய்ய முடியாதுமா.
கண்ணு இருக்குது இல்லை, தெரிஞ்சு தானே செய்யுத. தெரியாமல் செய்யறது கண்ணு மூடி அங்கே ஒரு மூலையில் உட்காந்து கிடப்பேன். இல்ல போன பிரிவில் செய்யறேன்னு சொல்லுங்க. போன பிரிவில் நான் தெரியாம செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் போன பிரிவுலையும் தெரியாம செய்யல, தெரிஞ்சது தான் உனக்கு லிஸ்டா வச்சுன்னு வந்துக்கிறேன். இப்போ அந்த லிஸ்ட்டை கழிக்கிறதுக்கு தான் இந்த பாதைக்கெல்லாம் வந்துக்கிறீங்க. மனம் மூளை சம்பந்தப்பட்டதா இதயம் சம்பந்தப்பட்டதா? மனம்ன்றதே மூளையில் தான் ஆகுது. எல்லாரும் மனம் இங்கே இங்கே இங்கே, இங்கே மனமே கிடையாது. இங்கே ஏக்கம் தான் இருக்குது, ப்ரெஷர் தான் கொடுக்குது. 5 பொருள் ஒன்றா இதயத்தோடு கலந்து இருக்குது. இந்த 5 பொருள் என்ன பண்ணுது, நல்ல ரத்தத்தை மூளைக்கு ஏற்றுது, கெட்ட ரத்தத்தை கழிக்குது. அதனால் இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல்னு 5 பொருள் ஒன்றா இருக்குது. இந்த 5 பொருளுடைய செயல். ஆனால் மனம்ன்றது மூளையில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் நோயாளியை பட்டு கிடக்கிறோம், ஒன்றுமே சொல்கிறது இல்லை, ஒன்றுமே செய்யறதில்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்ல, மூளைச்சாவுன்றார். அப்போ என்ன இல்லை, அவனுக்கு மனம் இல்லை. அப்போ மனம் மூளையில் தான் இருக்குது. அதனால் எல்லா செயலுக்கும் காரணம் மூளை. அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறிவுன்னு 2 இருக்குது. சிற்றறிவு மனத்தோடு இருக்குது, உலக செயல் புரியுது. பேரறிவுன்றது கடவுளோடு இருக்குது, அது கடவுள் வழிபாட்டை பண்ணுறது. அதனால் அந்த சிற்றறிவும் பேரறிவும் சேர்ந்தது தான் மனுஷன். இந்த தியானம் யோகம் செய்யறாங்கய்யா, அது புரிதலை ஏற்படுத்துமா? ஒரு குரு சிஷ்யன் உறவு, கணவன் மனைவி உறவுல புரிதல். கணவன் மனைவிக்கு என்ன புரிதல் வேணும்? தியானம் பண்ணினாவே கணவனை விட்டு மனைவி பிரிவா, மனைவனை விட்டு கணவன் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிமேல் நீ எனக்கு ஒதுக்க மாட்டேன், நான் உனக்கு ஒதுக்க மாட்டேன்னு ஆகிடும். நல்லா தியானம் பண்ணாங்கன்னா சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 10 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. இவர் ஒரு மகான் இவர். அதனால் அந்த மனைவி என்ன பண்ணார், நீ தாய்மா, நீ மனைவி இல்லை எனக்கு, நீ தாய் அப்படின்ட்டார். அப்போது ஞானத்தில் போகும்போது மனைவி தாயாகவே தெரிவார். அதனால் அங்கே கணவன் மனைவிக்கே வேலை இல்லை. அதனால் நீ டீப்பாக போனீங்கன்னா உன் கணவனை கை விட்டுட்டு போகிற, ஜாக்கிரதையாக இருந்தது. பெற்றோர்கள் பெண்ணுமல்ல அப்புறத்துக்கு அப்புறம் அப்படின்றாரு. அவையே சொல்ல, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம். அப்புறம் அழியும் அல்ல ஐயனும் அல்ல, அப்புறத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு. இப்போ முதல்ல நீ பிறந்த உடனே உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரு புள்ள தான். ஆமாம். ஆனால் நீ உன்னோட நிற்கல. நீ என்ன பண்ண, ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கின, அதுக்கப்புறம் 2 பிள்ளைய பெற்றுக்கினேன். ஆனால் இருந்தது நீ முதல்ல ஒண்டி தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டேன். அது மாதிரி ஏகன் அநேகன். ஏகன்னா அது சிவம், அநேகன்னா நம்ம. அந்த சிவன் தான் இத்தனை. இப்போ நான் ஆரத்தி எடுத்தேன், மனுஷனுக்கு எடுத்தேன்னா இல்லை, எல்லோருடைய ஆன்மாவுக்கும் ஆரத்தி எடுத்தேன். எல்லோருடைய ஆன்மாவும் இறைவன் தான். அந்த இறைவனுக்காக தான் நான் ஆரத்தி எடுத்தேன், மனுஷனுக்கு எடுக்கிறேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் மனுஷனாக வடிவில் இருக்கிறான், ஆனால் உலக செயல் புரிகிறான். அப்போது இது எல்லாமே இப்போ உடலில் இருக்குது. உனக்கு ஓசை இருக்குது, மூச்சு இருக்குது இல்லை, விந்து இருக்குது. அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், நாத விந்து கல்லாதி நமோ நமோ, வேத மந்திர சொருபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயான்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, விந்து இருக்குது, உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது. இது முப்பொருளாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன். இந்த விந்து, ஆன்மா, உயிர், இது 3 ஒன்றாகி போச்சுன்னா நீ தான் கடவுள். அப்போ உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அது மாதிரி ஏகனாக இருக்கிறது கடவுள். அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம். அது ஒரு பெரிய பேரொழியாக இருக்குது. அந்த பேரொழியாக மாறணும்னா நீ இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் உன் உடலில். அப்போ நீ பேரொழியாக மாறி அந்த ஒளியில் போய் சேருவேன். இப்போ ஒரு பெரிய அகண்டம், திருத்தணிக்கு போனீங்கன்னா பெரிய அகண்டம், கற்பூரெல்லாம் போட்டு எல்லா கோயிலும் கொளுத்துவாங்க. அங்கே எரிஞ்சிக்கினே இருக்குது, அது கடவுள். ஆனால் அந்த கோவிலுக்கு போனேன், நீ ஒரு கற்பூரம் வாங்கி அதில் போட்டேன். அது எந்த கற்பூரம் நீ போட்டுன்னு சொல்ல முடியுமா? எது நான் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதோட கலந்து போச்சு. அது மாதிரி நீ இந்த முப்பொருளும் ஒன்று சேர்க்கும்போது நீ கடவுளாக மாறிடுவேன். கடவுளாக மாறும்போது எங்கேருந்து வந்தியோ அதில் போய் இணைஞ்சிடுவேன். அப்போ இணையிற இடம் எங்கன்னா அது வெட்ட வெளி. அதை தான் அந்த மகான்கள் சொல்கிறாங்க. ஜோதியை வந்துட்டு பலவிதமாக வள்ளலார் ஐயா புகழ்ந்து பாடியிருக்காங்க. சரி.
மாணிக்கவாசகர் கூட ஜோதியை பற்றி மாசற்ற சோதி அப்படின்றாரு. சரி. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எதிர்ப்பதம் இருக்கு. ஒரு நல்லதுன்னா பின்னால் வந்து ஒரு நல்லது இல்லாதது சரி அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் மாசற்ற சோதின்னு சொல்றாரு. அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறத சோதி எது? இப்போ கோவிலில் போய் ஒரு விளக்கு ஊத்துற, அதில் எண்ணெய் ஊத்துற, திரி போடுற, நெருப்பு வைக்கிற, இது ஒரு ஜோதி. இதை கையெழுத்து கும்பிட்ற. ஆனால் இந்த ஜோதியில் என்ன இருக்குதுன்னா புகை இருக்குது, சிட்டங்கட்டும். நீ அதை கொளுத்த நேரத்தில் கருத்து போயிடும். அப்போது இது மாசுள்ள ஜோதி, அழுக்கு உள்ள ஜோதி. அது மாசற்ற ஜோதி, உனக்குள்ளவே எரிஞ்சுக்கினுக்குது. அது புகை கிடையாது, சிட்டம் கிடையாது, எண்ணெய் ஊற்றலை, திரி போடலை, நெருப்பும் வைக்கல. அது மாசற்ற ஜோதி. அதனால சொல்றாரு, உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது வாழைப்பெண்ணு. அப்போ உனக்கு உள்ள எரிஞ்சுன்னுக்கிற ஜோதி வந்து உயிர். அந்த உயிர் ஜோதி எப்படி இருக்குதுன்னா அதில் புகை கிடையாது, சிட்டம் கட்டாது. அப்போ அது மாசற்ற ஜோதி. அதை சொல்றாரு, மாசற்ற ஜோதி ஒன்று இருக்குது, மாசுள்ள ஜோதி ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான ஜோதியை வழிபடுறோம். அப்போ மாசற்ற ஜோதியை வழிபடுறது ஆன்மீகம், மாசுள்ள ஜோதியை வழிபடுறது பக்தி அப்படின்றத சொல்றாரு. இப்போ திருவண்ணாமலையில் காட்டினாலும் அதுவும் மாசுள்ள ஜோதி தான். ஆமாம், புகை போகுது இல்லை, சிட்டம் கட்டுது இல்லை, நீ கொளுத்துற இல்லை, நீ கொளுத்தாத எரிஞ்சுன்னுக்கிற ஜோதி உனக்குள்ளே இருக்குது. அதை பார்க்க வேணாவா? அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பயணங்கள், இந்த மகான்கள் இவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது மாசற்ற ஜோதி நமக்குள்ளே இருக்குது. அந்த மாசற்ற ஜோதி அப்படி வெளியே போச்சுன்னா நீ உனக்கு படுக்க தான். இதை திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி உயிர் போகுது 8:30 மணிக்கு நைட்டு. அவருக்குள்ளேருந்து ஒரு ஒலி கிளம்பி அது திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி போகுது. அதை எல்லா மக்களும் அங்கேருந்து பார்க்குறாங்க. அது மாசற்ற ஜோதி. மகானுக்கு வெளியேறினது மாசற்ற ஜோதி. அதில் புகை கிடையாது, சிட்டம் கட்டாது, எண்ணெய் கிடையாது, திரி கிடையாது, இது எல்லாமே எரியிற ஜோதி. அது மாசற்ற ஜோதி. மனுஷனுக்குள்ளே இருக்குது மாசுள்ள ஜோதி. வெளியே கொளுத்துறது மாசுள்ள ஜோதி. அதுக்கு புகை உண்டு, எண்ணெய் உண்டு, திரி உண்டு, நெருப்பு வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால் அந்த ஜோதியை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து ரமணரை பற்றி சொன்னீங்க ஐயா. அது வந்து அந்த ஜோதியா, அவருடைய ஆன்மா ஜோதியா வந்து அப்படியே போச்சு, அது மாசற்ற ஜோதி அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சராசரி மனிதர்கள் வந்து இறக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மா வெளியில போகுது. ஆமாம், இவனால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஜோதியை வந்து மாசுள்ள ஜோதின்னு அதை சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய அதுவும் மனுஷனுக்குள்ள எரியிற எல்லா ஜோதியும் மாசற்ற ஜோதி தான். மாசுள்ள ஜோதி கிடையாது. மாசுள்ள ஜோதி ஆகி போச்சுன்னா இவனுக்கு ஒரே வாயில் புகை தான் வரும். மாசுள்ள ஜோதியாக இருந்ததுன்னா வாய் திறந்தானே பேச்சு வர புகை தான் வரும். அது புகை வராத மாசற்ற ஜோதி. அது எல்லாருக்குள்ளும் இருக்குது. மகானுடைய உடல்லேருந்து அந்த மாசற்ற ஜோதி பிரியும் போது மனுஷன் பார்க்க முடியுது. ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து அது பிரியும் போது பார்க்க முடியாது. ஏன்னா இவன் அதை பக்குவப்படுத்தவே இல்லையே. இவன் தான் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் பாசம் பற்றுன்னு தெரியுறானே. அதனால் எங்கேருந்து பார்க்க முடியும்? இந்த அம்மா ஒரு பாட்டு எழுதுனாங்க. அந்த பாட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு உலகத்திலேயே இந்த அம்மா தான் எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு. இதை எழுதுனது இல்லாத இவங்க பேத்தி பேர் பேரன் பேர்லாம் போட்டுக்கணும். அப்போது இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்காது. இந்த பற்று அறணும். அது அருந்தால்தான் அந்த மாசற்ற ஜோதி வெளியே போகும்போது மற்ற நாளை பார்க்க முடியும். அந்த பற்று உள்ள அத்தனை பேருக்கும் அது போகும்போது தெரியாது. சரிங்க. இப்போ அந்த ஆன்மா வந்து நிறைய பாவங்களை சுமந்து தானே வெளியில் போகுது சராசரி மனுஷனுக்கு. ஆமாம். அப்போ அது வந்து ஒரு மாசுள்ள சோதியாக நம்ம நினைக்க முடியும்? இல்லை, அந்த ஆன்மா வந்து ஒரு மாசுள்ள ஒரு ஆன்மாவா? மாசுள்ள ஆன்மா, ஆனால் மாசற்ற ஜோதி. அது மாசுள்ள ஆன்மா தான், ஆனால் மாசற்ற ஜோதி. அது ஏன்னா அது எரியிற விளக்குல வந்து புகை கிடையாது. அதனால் அது மாசற்ற ஜோதி. ஆனால் அது மனிதனுக்குள்ளது. இந்த மனம் என்ற மாசுபடைஞ்ச மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது அது தூக்கின்னு பிறப்பு எடுத்து கொடுக்குது. இது தீர்த்துட்டு வான்னு. இது மேலே மேலே பாவத்தை பண்ணிக்கின்னு இருக்குது, தீர்க்க மாட்டேங்குது. பிறப்பு எதுக்காக உண்டாகுதுன்னா, நம்ம செய்த நன்மை தீமையை இங்கிட்ட உலகத்தோடு அழிச்சிட்டு வா, நீ சுத்த பொருளாக வந்தீங்கன்னா தான் உன்னை இணைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிறப்பே வருது.
ஆனால் அந்த பிறப்பை மனிதன் உணர்றதே இல்லை. பிறந்த உடனே ஆசையில் அலைய ஆரம்பிச்சிடறான், பாசத்தில் விழ ஆரம்பிச்சிடறான். அப்போ அவன் அதனால் உணர முடியாமல். அப்போ வந்து ஆன்மா வந்து அது பாவியருடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அப்போ ஆன்மா வந்துட்டு அது ஞானியுடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியுடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அது மாசற்ற சோதி தான். ஆமாம், அதில் எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அது வந்து அது பிறப்பு, அது கூட அந்த பாவ புண்ணியம் இருக்கிறதால அது திருப்பி பிறப்பு எடுத்துக்கிறதே தவிர அதில் மாசு கிடையாது. அது வந்து கடவுளுக்கு நிகரான கடவுள் தானே ஆன்மா. ஆன்மா மனிதனுக்கு ஆன்மா தான் கடவுள், அதை விட ஒரு கடவுள் கிடையாது. ஆனால் இவன் ஆன்மாவையே உணர்றது இல்லையா. மகான்கள் என்ன பண்ணா, உலக விஷயத்தை விட்டுட்டு அவன் மனசேத்தனை போய் ஆன்மாவோட இணைக்க ஆரம்பிச்சான். அதனால மனுஷனா பிறந்தவன் மகானா மாறினான். ஆனா இவன் மனுஷனா பிறந்தவன் மிருகமா மாறுறான் இவன் செயலால. அப்போ அந்த மிருகமா மாறி இவன் உலகத்துல மனுஷனா பிறந்து இந்த செயல்கள் நன்மை தீமை அத்தனையும் இங்க அழிக்கணும். எங்க எது உருவாச்சோ அங்கேயே அதை அழிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ வந்த மாதிரி ஆவ. அப்போ இங்க அதை அழிச்சிட்டீங்கன்னா ஆன்மா சுத்த பொருளாயிடும். மனம் இல்லாதல, மனம் இல்லாததால அது இறைவன்லேருந்து வந்தது, இறைவன்லேயே போய் கலந்தது. இதுதான் ஞான பாதை, இதுதான் முக்தி மோட்சம். இறைவனோட இதிலேருந்து வந்ததோ அதில் கலக்கும் போது அதுக்கு பிறப்பு இறப்பு அறுத்துச்சு. இறப்பு பிறப்பு அறுத்ததால அது முக்திக்கு போயிடுச்சு, மோட்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இங்கே பிறப்பு இறப்பு தொடர்றதால முக்தி மோட்சத்துக்கு வேலையே இல்லை. மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான் இங்கே நடக்கும். அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. இதில் போங்கோ இறைவனை சேரலாம் அப்படின்னு. மனுஷன் ஆசை விட மாட்டேன். இவனை விடாததால் இவன் ஆசையிலேயே அலையிறதால இங்கே பிறப்பு இறப்பு தொடர்ச்சியாக நடந்துருந்தது.